Taste the Daily. பஞ்சாபில் நடைபெற்று வரும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான கபடி போட்டியில் தமிழக வீராங்கனைகள் மற்றும் பயிற்சியாளர் மீது தாக்குதல். நிர்வாக திறனற்ற திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் வலியுறுத்தல். பஞ்சாபில் நடைபெற்ற பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான கபடி போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீராங்கனைகள் மீது தாக்குதல் நிகழ்ந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. கைது செய்யப்பட்டுள்ள தமிழ்நாட்டு பல்கலைக்கழக அணியின் பயிற்சியாளரை விடுவிக்க வழிவகை செய்வதுடன் மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். வேங்கை வயல் வழக்கில் ஸ்டாலின் மாடல் காவல்துறை மீது நம்பிக்கை இழந்த திமுகவின் கூட்டணி கட்சியினரை இவ்வழக்கில் சிபிஐ விசாரணை கோரியுள்ளது வரவேற்கத்தக்கது. உண்மையான குற்றவாளிகளை கைது செய்வதற்காக சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அதிமுகவும் வலியுறுத்துகிறது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அறிக்கை. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் 15 வயது சிறுமியை கர்ப்பமாகிய வட மாநிலத்தைச் சேர்ந்த நபர் போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் பகுதியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்புணர்வு செய்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்லும் நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாரா என மக்கள் கேள்வி. நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டியில் தனியார் பள்ளி மாணவனுக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் ஆசிரியர் பிடிபட்டார். திமுக ஆட்சியில் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பவே அச்சப்படும் பெற்றோர்கள். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 5ஆம் வகுப்பு தனியார் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பள்ளி வேன் கிளீனர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பள்ளி சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பு. கடந்த அதிமுக ஆட்சியின் போது ஒரே ஒரு பாலியல் வழக்கிற்காக குரல் கொடுத்தவர்கள் இப்போது எங்கே போனார்கள் என மக்கள் கேள்வி. சென்னை விருகம்பாக்கத்தில் காவல் ஆய்வாளர் போலீஸ் வாகனத்தை தள்ளிய காட்சியை படம் பிடித்த நியூஸ்ஜே ஒளிப்பதிவாளரின் கேமராவை பிடுங்கிச் சென்று காவலர்கள் அராஜகம். ரவுடிகள் போல் நடந்து கொள்ளும் காவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க திமுக அரசுக்கு வலியுறுத்தல். சென்னை விருகம்பாக்கத்தில் காவல் ஆய்வாளர் போலீஸ் வாகனத்தை தள்ளிய காட்சியை படம் பிடித்த நியூஸ்ஜே ஒளிப்பதிவாளரின் கேமராவை பிடுங்கி வீரத்தை காட்டிய காவலர்கள். திமுக பொதுக்கூட்டத்தில் திமுகவினர் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த போது வீரத்தை காட்டாதது ஏன் என காவலர்களுக்கு மக்கள் கேள்வி. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் மீது புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் திருச்சிற்றம்பலம் காவல்துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறார்களா என மக்கள் கேள்வி. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட புதியதாக 5 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதி. திமுக அரசின் துறை அமைச்சர் மாசு உறங்கிக் கொண்டிருப்பதால் சுகாதாரத்துறை செயலிழந்திருப்பதாக பொதுமக்கள் வேதனை. சேலம் மாநகரில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 7,900 போதை மாத்திரைகளுடன் 40 கிலோ புகையிலை பொருட்களும் சிக்கியது. போதை மாத்திரைகளை விற்பனை செய்த 9 பேர் சிக்கியுள்ள நிலையில் எத்தனை மாணவர்கள் போதைக்கு அடிமையாகி வாழ்க்கையை தொலைத்தார்களோ என மக்கள் அச்சம். சென்னை வில்லிவாக்கத்தில் 68 கிராம் மெத்தபட்டமைன் போதைப் பொருளுடன் சுற்றித் திரிந்த இளைஞர் சிக்கினார். திராவிட மாடல் அரசின் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குச்சி மிட்டாய் போல தெருவுக்கு தெரு போதைப் பொருள் சாதாரணமாக கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு.
சென்னை வலசரவாக்கத்தில் மெத்தபெட்டமைன் மற்றும் கஞ்சா போதை மாத்திரைகள் வைத்திருந்த 4 பேர் சிக்கினர். திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சுமார் 3000 கிலோ பீடி இலைகள் சிக்கின. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பீடி இலைகள், போதை மாத்திரைகள், பூச்சிக்கொல்லி மருந்து, மஞ்சள் உள்ளிட்ட பொருட்கள் ஆவணங்கள் இன்றி கடத்தப்படுவது அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஆம்பூர் அருகே எலக்ட்ரீஷியன் வீட்டின் பூட்டை உடைத்து 8 சவரன் தங்க நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த மர்ம நபர்கள். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் கொலை, கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறி வருவதால் மக்கள் அச்சம். சென்னை கோட்டூர்புரம் பகுதியில் தொழிலதிபர் வீட்டிலிருந்து ரூபாய் 20 லட்சம் மதிப்பிலான வைர நகைகள் திருடப்பட்டுள்ளதாக புகார். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் திருட்டு சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் சேன்பாக்கம் பகுதியில் இளைஞர் மர்ம நபர்களால் ஓட விரட்டி கொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை, வழிப்பறி மற்றும் பாலியல் வன்கொடுமை போன்ற குற்ற சம்பவங்கள் நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ஒருவரை வெட்டி கொலை செய்துவிட்டு மர்ம நபர்கள் தப்பியோட்டம். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் நாள்தோறும் கொலை என்ற நிலை மாறி அடுத்தடுத்து கொலைகள் நடப்பதால் மக்கள் அச்சம். சேலம் மாவட்டம் மேட்டூரில் ஆட்டோ ஓட்டுநர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 6 பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிப்பு. மேட்டூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் தீர்ப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான திமுக பிரமுகர் ஞானசேகரனுடன் 40க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்பில் இருந்தது அம்பலம். ஞானசேகரனின் தொடர்பில் இருந்த 40க்கும் மேற்பட்ட போலீசார் குறித்து சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை. காமுகன் ஞானசேகரனுடன் தொடர்பில் இருந்த காவலர்கள் விசாரிக்கப்படுவது போல் ஞானசேகரனின் வீட்டில் பிரியாணியை ருசித்து சாப்பிட்ட அந்த 2 பேர் விசாரிக்கப்படுவார்களா என மக்கள் கேள்வி. டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் அதிமுகவின் அழுத்தத்தால் முடிவு எட்டப்பட்டதைப் போல விரைவில் யார் இந்த சார் என்கிற உண்மையும் வெளிப்படும் என மக்கள் எதிர்பார்ப்பு. வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரம். 3 ஆண்டுகள் கழித்து 3 பேர் தொடர்பு என்பதை கண்டுபிடித்த திராவிட மாடல். சேலத்தில் முதலீட்டை இரட்டிப்பாக்கி தருவதாக சொல்லி மக்களை ஏமாற்றி சுமார் 500 கோடி வரை மோசடி செய்த நிறுவனம் சிக்கியது. உத்தமர் வேடம் போடும் பாஜகவினருடன் இணைந்து இந்த மோசடியில் ஈடுபட்டிருப்பதாக மக்கள் புகார். திண்டுக்கல்லில் நடைபெற்ற அரசு விழாவில் தனது ஆதரவாளர் பெயரை கூறாததால் அதிருப்தி அடைந்த போதைய ஆசாமி திமுக எம்எல்ஏ காந்திராஜனிடம் மேடையில் வாக்குவாதம். அரசு நிகழ்ச்சியிலேயே குடிமகன்களின் அட்டகாசம் அரங்கேறும் அளவிற்கு திராணியற்ற அரசு செயல்பட்டு வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி அருகே விவசாயியிடம் 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வடக்கு சிலுக்கன்பட்டி கிராம நிர்வாக அதிகாரி சிக்கினர். செயலற்ற திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் லஞ்சத்தில் திளைப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவில்பட்டி அருகே குடிப்பதற்காக பணம் கேட்ட தகராறில் ஆட்டோ ஓட்டுநரை சரமாரியாக வெட்டிய 4 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் மதுபோதை கலாச்சாரத்தால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு. சென்னை கொருக்குப்பேட்டை பகுதியில் கணவன் மனைவி இடையேயான தகராறு தொடர்பாக பஞ்சாயத்து செய்ய சென்ற காவலர்கள் அடித்து உதைத்து தாக்கப்பட்டதால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் காவல்துறையினர் மீது மரியாதையோ பயமோ இல்லாத சூழல் நிலவுவதாக மக்கள் விமர்சனம். திருச்சி மாநகரில் நள்ளிரவில் போதையில் ஆயுதங்களுடன் சுற்றும் இளைஞர்களால் பொதுமக்கள் அச்சம்.
திமுக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின் திருச்சி மாநகரில் கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துகள் அதிகரிப்பு எனவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காரைக்குடி அருகே அரசு பள்ளியில் மாணவன் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. உயிரிழப்புக்கு காரணமான ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும், பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கவும் பெற்றோர் கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் இளம்பெண் தலை நசுங்கி பலி. விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் கைது. வட மாநிலங்களிலிருந்து புதுச்சேரி, ராமேஸ்வரம் செல்லும் 6 விரைவு ரயில்கள் தாம்பரத்தில் நிற்பதில்லை. 3வது முனையம் என்று கூறுவதெல்லாம் விளம்பரத்திற்கு மட்டும்தானா என பயணிகள் கேள்வி. தமிழகத்தில் தனியாரையும் ஈடுபடுத்தும் வகையில் மினி பேருந்துகள் சேவை திட்டம் 6 மாதமாக கிடப்பில் உள்ளது அம்பலம். சென்னையில் 8 மண்டலங்களில் தனியார் பேருந்து சேவை கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த வழித்தடங்களில் அரசு பேருந்து சேவையை ஏன் துவங்க முடியாது என மக்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிக்கு செல்போன் லைட் வெளிச்சத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்ட அவலம். திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறையின் லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே நீலத்தநல்லூர் கிராமத்தில் 10 பேர் மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நிலையில் மேலும் 5 பேர் பாதிப்பு. கும்பகோண தூக்கத்தில் இருக்கும் நிர்வாக திறனற்ற திமுக அரசு விழிப்புடன் செயல்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தீ உடலில் பற்றி எரியும் நிலையில் சாலையில் ஓடும் கல்லூரி மாணவர். மதுபோதையில் கல்லூரி மாணவர் வீடு என நினைத்து மின்கம்பத்தில் ஏறி மின்கம்பியை பிடித்ததால் ஏற்பட்ட சோகம். நாடு முழுவதும் வழக்கறிஞர்களின் சட்ட கல்வி சான்றிதழ்களை சரிபார்க்க 8 வாரங்களில் நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். போலி வழக்கறிஞர்கள் அதிகமாக இருக்கலாம் என்பதால் இந்த செயல்முறையை வேகப்படுத்த இந்திய பார் கவுன்சிலுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. வேங்கை வயல் விவகாரம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரிய மனு மீதான விசாரணை மார்ச் 27க்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஆவணங்களை முறைப்படுத்தி பிப்ரவரி 7ஆம் தேதிக்குள் வழங்க வேண்டும். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் விசாரணையை விரைந்து நடத்த காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ரவுடிகளுக்கு பட்டப்பெயர் வைப்பதை தவிர்க்க வேண்டும். தமிழக காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். அதானி குழுவின் மின் திட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்துள்ளது இலங்கை அரசு. அதானிக்கு எதிராக சர்வதேச அளவில் செயல்பட்டு வரும் ஊழல் குற்றச்சாட்டுகளை காரணம் என தகவல். மது தடை செய்யப்பட்ட காந்தி தேசமான குஜராத் மாநிலம் ஆனந்த் மாவட்டம் காம்பாத்தில் போதைப் பொருள் தயாரிப்பு தொழிற்சாலை கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களுடன் 5 பேர் சிக்கினர். குஜராத்தில் கடந்த ஆண்டில் மட்டும் 7303 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் போதைப் பொருள் விற்பவர்கள் மாநிலம் முழுவதும் விநியோக குழுவை வைத்திருப்பது அம்பலம்.